ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் 7 மாத குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபுட் டேஸ்டியாக இருக்கனால குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகலைன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 பாதாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக 3 போல் முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா 3 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பேரிச்சப்பழத்தில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. நட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம். ஒரு நட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா நட்ஸையும் கம்பைன் பண்ணி கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு 7 மாதத்துலேருந்தே நட்ஸ் கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி. நட்ஸில் இருக்கிற சத்துக்கள் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கழுவிக்கலாங்க. கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவலுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவலில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒயிட் அவல்ன்றனால இது ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே போதுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நட்ஸை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி பாதாமில் இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கு பாதாமில் இருக்கிற தோல் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ பாதாமில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்ததாக வாழைப்பழங்க. செவ்வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செவ்வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு எப்போதுமே வாழைப்பழத்தில் எந்த வாழைப்பழம்னாலும் கொடுக்கலாம். ஆனால் செவ்வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் இதெல்லாம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. செவ்வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா குழந்தைங்களோட ஹீமோக்ளோபின் லெவலும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த வாழைப்பழத்தை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேங்க. மிக்சியில் வச்சு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபோர்க் வச்சு மசிச்சாவே நல்லா கொள்ளையாக மசிஞ்சு வந்துடும். இது போல் நல்லா மசிச்சு எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக இதில் கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரத்தில் நம்ம அவல் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கிறேன். அவல் நல்லா குக் ஆகட்டுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நல்லா கஞ்சி மாதிரி வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சப்பழம், பாதாம், முந்திரியெல்லாம் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி இப்போ நல்லா திக்காக்கி குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாழைப்பழம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. ஆனால் குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே வாழைப்பழம் கொடுத்தாதாங்க குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதாங்க, குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேங்க. இது குழந்தைங்களுக்கு வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா அழகாக ஃபிட் பண்ணலாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இனிப்புக்காக வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். செவ்வாழை பழமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுலேயே போதுமான அளவு இனிப்பு இருக்குங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவட்ட ஆரம்பிச்சிடும். 2 வாய்க்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க. குழந்தைங்களோட வாய்க்கு முன்னாடி கொண்டு போனீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. அது போல் தான் பழக்கணும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பேபி ஃபுட் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல நண்பர்களுக்கும் மம்மிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.